ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நூக்கல் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடாய் சூடாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகும் போது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 2 கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4-5 கறிலீப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ நூக்கல் வந்து எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிசாக நூக்கல் கட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தா நூக்கல்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, அப்படி இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வச்சுக்கோ உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவல் இருக்குங்க. உப்பு பாருங்கள், உப்பு சேர்த்தாச்சு, மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, சும்மா சிம்பிளாக வீட்டில் வந்து ரசம் இருக்குன்னா ஏதாவது வந்து சைடிஷ் வேணுன்னா இது செஞ்சு வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நல்லா வதக்கணுங்க. அதிகமாக மசாலாலாம் சேர்க்குறது இல்லைங்க. வீட்டில் இருக்க வீட்டு குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தாங்க இதுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். மற்றபடி கரம் மசாலா அது மாதிரி எந்த மசாலாவும் நம்ம சேர்க்குறது இல்லைங்க. நல்லா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஒரு சுற்றி வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சு மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைமு அப்படியே 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா எடுத்து கிளறி விட்டே இருங்க. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்துருச்சு. அடியில் கொஞ்சம் தீஞ்சிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மட்டும். இப்போ வந்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அப்படியே ஒரு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி எதுக்காக ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் அதோட வாசம் வந்து எல்லாத்துலேயும் போயிட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சர்வ் பண்ண ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஏதாவது இதுலேயே வந்து சாதம் கொட்டி கிளறிட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து சுட சாதத்தை கொட்டி மிக்ஸ் பண்ண சூப்பரான நூக்கல் சாதம்